அப்பா டிபி ஓப்பன் பண்ணால் பாரு இப்படி புஷினோம் நின்றுவோம் சும்மாவா. ஸோ கைஸ் நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ கேலக்ஸி ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து 500 மீட்டர்ஸ் வந்து மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ அதான் ஃபோர்ட் அங்கே பின்னாடி இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே இருக்குது அண்ட் ஒய்ஃபை இருக்குது. இது முன்னாடி நம்ம வண்டிங்களை பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் அவங்கது தான். இங்கே இருக்கிறது இந்த ஸ்பாட்டும் இவங்களது தான். ஸோ இங்கே ஒரு 3 ரூம், அங்கே ஒரு ரூம், 1 ரூம் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டில் இருக்கிற ரூமு. நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் சரி ஓகே போய் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வண்டியெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து கிட்ட தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாம் நடந்து போயிட்டு திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். வெயில் செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு. தலை மண்டை சூடாகுது. அதனால் சும்மா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மற்ற ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போக முடிஞ்சால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சரியா? பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. முடி வேறு நமக்கு சரியாக உட்கார மாட்டேங்குது. பாருங்க, அவனுங்க 3 பேர் அங்கே நடந்து போய்ட்டுருக்காங்க. நான் அப்படியே பின்னாடி முன்னாடி அவங்களுக்கு பின்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். போய்ட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ என்னோடய ஃபோனில் தான் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்ம மைக்கில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு இந்த ஆடியோ அண்ட் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த 2-3 ட்ரிப்பு போயிட்டு வந்ததில்ல. ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம இது மைக்கில் வச்சு தான் எடுத்தோம். ஒருத்தருக்கு தாண்டா அது 2 பிளேட் தர மாட்டேன். இட்ஸ் லன்ச் டைம் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம். அது லெக் பீஸ், லெக் பீஸோட ஒரு பிரியாணி வந்திருக்கு. அவங்க 2 பேர் வந்து வெஜ்ஜு. ஸோ அதெல்லாம் ஆந்திரா மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் வந்து ஆளுக்கு ஒரு கோலி சோடா குடிச்சிட்டு உட்காந்துருந்தோமா. ஸோ சாப்பாடு நினச்சி இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அஜித் டே ஒன்று தாண்டா. much later. ஓகே, ஸோ ரூம்லேருந்து ஒரு 5 minutes 10 minutes தான் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்ததா. ஸோ அதனால் வெளியே வந்திருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர்ட்டில் போகலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து அந்த விண்மில்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சுல. ஸோ அங்கே வந்து விண்மில்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால் விண்மில்ஸை பார்க்க வந்தோம். வர்ற வழி வந்து நல்லா இருந்ததா. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஹெல்மெட் எடுத்துகிட்டு அதை மறந்துட்டேன். இல்லைனா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஃபோட்டோஸு. பட் தட்ஸ் ஃபைன். அப்புறமா நாளைக்கு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல, வேறு லக்கேஜ் எல்லாம் எதுவுமே கேரி பண்ண வரும். என்னோடய ட்ரோனும் பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துடுவோம். ஸோ அங்கே பாருங்கள் எத்தனைங்கிறாங்க பாருங்கள் ஃபோட்டோஸ். அவங்க 3 பேர் அங்கே 2 ஃபோட்டோஸ் எடுத்துங்கிறாங்க. நம்ம பைக் இங்கே நிற்கிது, நடு ரோட்டில் நிற்கிது. இப்படி நிற்க வச்சுக்கிறோம். நிற்க வச்சுட்டு இங்கே ஆக்சுவலாக வந்து ஆள் நடமாட்டம் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து பைக் எடுத்து நிற்க வச்சிட்டோம். சரிங்க, நாங்கள் அங்கே விண்மில் சீடை போய்ட்டு ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்க போகிறோம். அதை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். கைஸ், இத்தனை நாள் கந்திக்கோட்டான்னு கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி நான் நேரில் வந்து விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு மாதிரி இருக்கிற இடம் செம்மையாக இருப்போங்க. இந்த இடத்துல பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். பாருங்க, எங்கள் குரூப் அங்கிள் ஃபோட்டோ எடுத்துங்கிறான்.
ஸோ சன்செட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலி இது வந்து சன்ரைஸ் பாயிண்ட்டு. இந்த சைடு தான் தெரியும் என்னது சன்செட். ஆமாம் அதை தான் காட்டிகிட்டு இருக்கேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன்டா. ஐயோ ஸோ யா த திங் இஸ் இப்போ நம்ம வந்து இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் எத்தனை மணிக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ ஒரு நம்பர் வாங்கியிருக்கோம், அந்த நம்பரை பார்த்துட்டு தான் வந்து என்னென்னு டிசைட் பண்ணோம். முன்னாடி போய்ட்டு ஓகே. ஸோ கைஸ் இப்போ சன்செட்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஃபோர்ட் இருக்குது, அந்த ஃபோர்ட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பார்த்தா 5:30க்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5:30 க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்களா, ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். பென்னா ரிவர் வேலி இதுதான் இங்கே இருக்கிறது. இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் கூட இருக்குது காய்ஸ். ட்ரிங்கிங் வாட்டரை வச்சு என்ன குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கிரைஸ்ட் ஒரு புது சேனல் ஓபன் பண்றோம். ப்ளீஸ் இருக்கிற சேனலுக்கே சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. போய் ஒருத்து பண்ணலாம் தெரியுமா? ப்ளீஸ் என்னத்துக்கு இறங்கணும்? தண்ணி எவ்வளோ மேலே இருக்கும். இந்த பாப்பா இந்த இது கங்கா தண்ணி தான். கைஸ் இது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்க வேண்டிய வெல் போல். ஸோ இவங்க பாருங்க எப்படி இருக்குது இதெல்லாம். அப்போ அந்த காலத்தில் எப்படி தான் இறங்கியிருப்பாங்க ஏறி இருப்பாங்க. இது ஃபுல்லாக தண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக செடி ட்ரையாக இருக்குது, சுத்தமாக இதெல்லாம் தண்ணியே கிடையாது, இவ்வளோ ட்ரையாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள், இதுதான் சன்செட். ஆனால் கலர்ஸு அப்படியே பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக பெயிண்ட் அடித்த மாதிரி வச்சுருக்கு. இதுதான் வந்து அந்த மாஸ்க்கு. இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போயிட்டு வர மாதிரி இருந்தால் போயிட்டு வரணும், இல்லைனா இல்லை அவ்வளோவா. ஸோ என்னென்னா இருட்ட ஆரம்பிச்சிச்சா, ஸோ சும்மா எங்கே போயிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த ரிட்டன் கிளம்பலான்னு பார்த்துட்ருக்கோம். பார்ப்போம். செவன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து இதை பார்க்க வந்துக்கிறோம். இப்போ ஒன்றும் தெரியாது, காலைல தான் தெரியும். சொல்லுங்க ஒர்த்து பருமா ஒர்த்து. அவங்ககிட்ட கேளுங்க, உங்க சப்ஸ்கிரைபர் கிட்ட கேளுங்க. ஆமாம், நீயே கேள் மச்சான். சொல்லுங்க மக்கள் என்ன சொல்ற பண்ணி. எனக்கு போதும்பா. அம்பி மாதிரி இருக்குது. அம்பி மாதிரி ஓப்பன் பண்ணா